போய் என்னப்பா கலரா பார்க்க பயமா கிடக்கு உரைப்பு கும்பம் போலாம் கிடக்கு. அதையும் நிறைய கொமெண்ட்ஸில் வந்துருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி. அதெல்லாம் காலையில் பார்க்கும்போது ஒரு ஐயோ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு இப்போ காட்டுங்கன்னு சொல்லி ஒரு கொமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. சிரிக்காத எல்லாம் செய்வோம் நாங்கள். வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே, தாயே நீ கண்ணுறங்கு. ஓம் ஓம் ஓம். இல்லை இல்லை இஞ்சன் செத்தோட இல்லை இல்லை நான் பாட்டு பாடினா சரி சரி ஓகே ஓகே. தக்காளி எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் பண்ணலாம் வேறு. நான் மூடிய மட்டும் சிம்பிளாக கலட்டி எடுக்க போகிறேன். எனக்கு என்ன எப்படி சித்திரவாப்படுத்த போகிறேன் போட்டு கிடக்குற கிடையாது. சும்மா சமந்திங்காரி மாதிரி தான் வர போகிறோம். கறி ரெண்டும் ரெடி ஆயிடுது. இப்போ கறி இறங்கி வச்சு ரைஸை போட்டா சரி சரியா? டேய் ஆத்தே இஞ்ச பாரு, தக்காளி போடலடா கறிக்கு. நல்ல கட்டா மூண்டி அரிச்சாவும் போடு கொஞ்சம் கொஞ்சம். ஆமா தக்காளி பழம் போ சாப்பா இந்த மாதிரி தான் இருக்கு. எங்கடா கறி தெரியுது அப்படியே அப்படின்னு அரிக்கும். குரானிக்க கூட குரானிக்க கூட சும்மா எது டொய்லெட் கதோ கறிக்கு துப்புரவா இல்லையா? சரி அது பவுக்கத்தையும் திண்டு விட்டு அது இந்த ஆட்டுக்குட்டி கேட்குற அந்த தவணை மாதிரி கிடையாது. அப்பா சாப்பிட்ற வடிவை பார்த்தா அப்புறம் உனக்கு துஷி தட்டி தண்ண மட்டும் விடாங்க. எனக்கு இந்த புடிய பார்க்க சரியா தட்டிட்டு போட்டு விட்டுங்க சொன்னா சரி. கருத்துடைய போட்டு கடையை மாட்டிக்கலாம் உங்களை தவிர. சரி ஷாப்பா இப்போவே கண்ணை கட்டுது என்ற மாதிரி. ரைட் ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நாய்க்கினி. ஓகே என்னடா அவனு ஸ்டார்ட்லேயே வந்து வேர்வையோட வந்து ஆரம்பிக்கானுகள் என்று நினைப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு சமையல் ஒன்று சமைச்சிருந்தோம். நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. பார்க்காத நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அந்த வீடியோவை பாருங்க. சரியான முறையில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சிக்கன் கறி உண்டாக்கி அதை அழகான முறையில் சாப்பிட்டு ருசிச்சு காட்டியிருந்தோம். அதையும் நிறைய கொமெண்ட்ஸில் வந்துருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி. அதெல்லாம் காலையில் பார்க்கும்போது ஒரு ஐயோ. ஆனால் என்னத்தை சொன்னாலும் 2 பேர் ஆக்கல்றாப்பா ஒரு கிலோ இறைச்சி சமைச்ச காலையில் போய் சட்டியை பார்த்தா பொறிஞ்சட்டி எடுக்கலாப்பா. அது இரவே முடிச்சாச்சு. ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சேன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ இன்னொரு படியும் வந்து ஃப்ரெண்ட் படியன் அவனுக்கு கொடுத்து நைட்டு வந்து ஒரு 11 மணி அப்படி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு குழச்சி போட்டு ஒரு அடி ஒன்று அடித்து விட்டோம். அப்போ வந்து நேற்றைய வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்ன செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி வந்து செய்யக்கூடாது அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ உங்களோட கொமெண்ட்ஸு தான் நான் காலையில் உழம்புனா எங்களுக்கு வந்து காலையில் எல்லோரும் டீ குடிப்பாங்க, நாங்கள் குடிக்கிறது வந்து இந்த கொமெண்ட்ஸில் தான் பார்த்து மனசை வந்து குளிர்படுத்தி கொள்வது. அதே மாதிரி வந்து நான் காலையில் உழம்பி கொமெண்ட் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதாவது வந்து சமைக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, கவனமாக இருக்கணும் தம்பின்னு சொல்லி. முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் டேபிளில் வந்து நீங்கள் கேஸ் அடுப்பை வந்து வச்சு சமைக்க வேணாம்னு சொல்லி அது உண்மையான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு செயல் தான். அது என்னென்னு சொன்னால் கீட்டாகி ஒரு வேளை உதயம்னு சொன்னால் அது ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து இப்போ நான் கோல் கதைக்கும் போது சுவிஸில் இருக்கிற நம்மளோட அக்கா குண்டக்கா வந்து சொல்லியிருந்தா வந்து கவிதாஸ் நீ தேவையில்லா வேலை வாக்கா வந்தவன்டா அடிச்சு போடுற உனக்கு ஏண்டா என்னக்கா ஏன்னு சமையலுமே நல்லா இருந்துச்சுன்னா நான் உரைப்பு கொஞ்சம் கூடிச்சு
நான் சாப்பிட்டேன். நான் அந்த லெக் பீஸை நீங்கள் தேடினீங்க, அந்த லெக் பீஸை நான் தான் எடுத்து நான் சொல்லிச்சார். ஓ உரைக்க நான் சாப்பிட்டேன். நான் கண்ணால் தண்ணீர் வழியே சாப்பிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து செமையாக இருந்துச்சு. ஆனால் வந்து நீங்கள் உரைப்பு கொட்டும் போது எனக்கு இங்கே கண்ணால் தண்ணி ஊற்ற வலிக்கு விட்டுதான் உரைக்க போதுன்னு சொல்லி அவள் சாப்பிடும்போது அவள் இப்போ நம்ம சாப்பிடும்போது அவள் அங்கே சாப்பிட்றான்டாப்பா. நீங்கள் லெக் பீஸாக கிடந்து தேர்றியல், நான் வந்து லெக் பீஸை நானும் எடுத்துட்டேன்னு சொல்லிச்சேன். அங்கே லெக் பீஸே இல்லை, கரைச்சி போயிட்டாரு. அதான் சொல்கிறேன், நம்ம லெக் பீஸை காலன்னு தேடணும்ல. அவள் சொன்னால் நான் தான் எடுத்துட்டேன்னு சொல்லி. அப்போ அக்கா வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொன்னால், இந்த வைக்க வந்து வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போட்டுதுன்னு சமைங்கன்னு சொல்லி. சம்டைம் பெட்ரோல் எதுவும் லீக் ஆகி சம்டைம் பிடிச்சிதுன்னு சொன்னால் என்ன நிலைமை, பிறகு நாங்கள் ஆற பார்க்குறது கொள்வது அப்படி இப்படின்னு சொல்லி. இல்லை அதே நம்ம தெரிஞ்சோடு தான் வேணும், அப்படி வெடிக்குதாண்டு இங்கே பிறகு என்னதை சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், அந்த வயசு, அந்த சின்ன வயசு வந்து அந்த அப்படி தான் இருக்கும் பாருங்க. தெரிஞ்சு வரல அப்புறம் அப்படி வெடிக்குதுண்டு ஒருக்கா நான் அங்கே போகிறவனுக்கா கொளுத்து திணிக்க கேஸ் வந்து வெடிக்கிறன்றது போய்க்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு வெடிச்சு நான் பார்த்தது இல்லை. அந்த கேஸ் வந்து லீக் ஆகி அந்த சிலிண்டர் வந்து பின்னுக்கு போஷா தள்ளிப்போம், அப்படி ரெக்கார்ட் போகிற மாதிரி. அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். வெடித்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு தெரியா வடியல் ஒழுங்குனமே நாங்கள் அண்மை காலத்தில் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம கொக்கடிச்சோலையில் எங்கேயும் ஒரு கடை ஒன்று வெடிச்சாமன்னு சொல்லி கேஸ் செஞ்சேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னா சரி ஓகே. அதாவது வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சில அட்வைஸும் வந்து எங்களுக்கு முக்கியம். அந்த வகையில் வந்து அந்த மூளைகள் அந்த அளவுக்கு வந்து பெட்ரோலோட லீக் இழுக்காது. அதனால் வந்து பெட்ரோல் லீக் ஆகல. அதால் இப்போ வந்து நம்ம வைக்க கொண்டு அங்கே போட்டுட்டு அதே மாதிரி வந்து டேபிளை வந்து மாற்றுவோம். நம்ம மர டேபிளுக்கு மாற்றுவோம். அடுப்பை வந்து மாற்றிட்டு அதில் வந்து நம்ம மரக்கறி சாமான் வெட்டுவோம். அப்படி ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டு ஒரு கொமெண்ட் பார்த்தேன். என்ன ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு இப்போ காட்டுங்கன்னான்னு சொல்லி ஒரு கொமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. சிரிக்காத எல்லாம் செய்வோம், நாங்கள் செஞ்சு காட்டுவோம். அது எப்படி வருதோ தெரியல, ஆனால் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து செஞ்சு காட்டுவோம். இந்த வீடியோ எடுக்க ஒரு ஆள் இல்லாத பாடுறப்பா நாங்கள் ரைட் செஞ்சு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செஞ்சு காட்டுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப். என்ன அதாவது வந்து எவ்வளோ நாளைக்கு நாங்கள் சமையல் வீடியோ போட இயலுமோ அது வரைக்கும் போடுவோம். குறிப்பாக வந்து நான் அக்னியில் பிறந்த நாளுக்கு நான் தான் சமைக்கணும்ன்றிருக்கேன். கஷ்டமா இருக்கு. இந்த நான் வேறையோட வந்தது காரணம் நீங்கள் என்னன்னு சொல்லி நினைக்கிங்க. அதாவது வந்து நாங்கள் இந்த வீடியோ, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்டு இருக்கல, அது உங்களுக்குமே வந்து போராக இருக்கும். அந்த ஒரு இதை வந்து நான் கருத்தில் எடுத்து என்னென்னு சொன்னால், வீடியோ ஸ்டார்ட் பண்ண முதலே நாங்கள் அந்த பாத்திரங்களை வந்து கழுவி எடுத்துட்டோம். முறையாக ஒரு இதில் வந்து நான் கழுவி எடுத்துட்டோம். கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை காட்டினா அதை திரும்பி காட்டுறது வந்து அழகு இல்லை. அதாவது நேற்றைய வீடியோவில் எல்லாமே வந்து காட்டியிருந்தோம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட அக்னியெல்லாம் அவ்வளோ அந்த பானையை போட்டு தேய்ச்சி கழுவி இது செஞ்செல்லாம் காட்டியிருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும், அதே மாதிரி கழுவி இருப்போம். அப்போ அதே நேற்றைய வீடியோவில் போன அதே ஒரு சீனை வந்து இன்றைய வீடியோவில் ஆட் பண்ணால் அது போரிங்காக இருக்கும். அதால் வந்து நாங்கள் இப்போ அந்த பாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து இன்றைய தினம் என்ன சமையல் சமைக்க போகிறோம்னு சொன்னாக்கா, என்ன சமையல்? அதாவது வந்து நாங்கள் மீன் வேண்டணும்னு சொன்னால் காலையில் போகணும், மார்க்கெட்டுக்கு போயிட்டு நல்ல மீன் வேண்டிட்டு வரலாம். அப்போ நேற்று கொமெண்ட்லேயும் இருந்தேன், மீன் குழம்பு வச்சு காட்டுங்க நான் கூட சமையல் மீன் பட்டி பழங்க மாட்டேன் நம்மளும். அது அந்த ஒரு அனுபவத்தையும் எடுப்போம் கட்டாயம். அப்போ வந்து மீன் குழம்பு வைக்க முடியுமோ இல்லையோ, அதே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி அதாவது டின் பீஸ் வேண்டி வந்திருக்கோம். இதைத்தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து குழம்பு வச்சு காட்ட போகிறோம். அதாவது வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதுவும் இப்போ தாண்டா அந்த கத்தி வச்சு மீண்டினை உடைச்சி இது செஞ்சு எடுக்கிறவங்க. முதல்ல ஒரு காலத்தில் நம்மளோட வீட்டையெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த பிட்டுகளில் வச்சு உறைஞ்சி எடுப்பாங்க. கல்லில் வச்சு உறைஞ்சிறது, கல்லில் வச்சு அந்த கொங்கிரீட் ஏதாவது ஒரு கொங்கிரீட் இது இருக்கும், அதில் உட்டஞ்சி அதாவது இந்த இருக்கிற விளிம்பு இருக்குது தானே, இந்த இருக்கிற விளிம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து தேஞ்சி போகிற அளவுக்கு வந்து உட்டஞ்சுவாங்க வச்சு இப்படி ரவுண்டாக இப்படி புட்டிச்சு மாவாட்டுற மாதிரி ஆட்டுவாங்க. அது வந்து இந்த தண்ணி வரும் வரைக்கும் ஆட்டிட்டு பிறகு கழுவி போட்டு அதை கத்தியை வச்சு நம்மளை கிளப்பி எடுப்பாங்க. சிலாக்கள் வந்து கத்தியால் வெட்டி எடுப்பாங்க. அது எப்படி வெட்டுறாங்க சரியா இப்போ அக்கினி. ரெண்டு ஒரு புதிய முறையில் அவனுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னடா டிக்டாக் நேற்று பார்த்துறேன் நான், அது வீடியோ பண்ணக்குள்ள சொல்லி தரணும் அப்படி செய்யணுமெண்டு. சரி ஓகே. அப்போ புது விதமான ஒரு ஓப்பன் சேஜரி ஒன்றை செஞ்சு ஆட்ட போகிறாங்க. அதுவும் இப்போ வந்து அதாவது இன்றைய தினம் வந்து இது மட்டும்தான் சமையல் ஒன்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் 3 பிராட்டியான ஐட்டம் செய்ய போகிறோம். என்ன 3? அதாவது இன்றைக்கு வெண்டைக்காய் வந்து சமைக்க போகிறோம். அதே மாதிரி முட்டை பொரிக்க போகிறோம்.
முட்டையும் பறிப்போம். முட்டை விடிய பிடிப்போம். முட்டை வேணாமா? இதில் யார் சாப்பிட்றோம்? சரி ஓகே. அப்போ அன்றைக்கு இந்த 2 கறி சமைக்க போகிறோம். அதாவது மீன் டின் பீஸ் வந்து குழம்பு, அதே மாதிரி வந்து வெண்டிக்காய் வெள்ளைக்கறியும் வைக்க போகிறோம். உண்மையிலேயே வந்து இது அனுபவமே இல்லை, வெண்டிக்காய் எல்லாம் வெள்ளைக்கறி வச்சு ஏதோ ஒரு வகையில் செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு அளவு தெரிஞ்ச ஒரு அடிப்படையில் வந்து செஞ்சு பார்க்குறோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வரைக்கும் கொமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் வந்து சந்தோஷம். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பாட்டுகள் ஏதோ அம்மா பாட்டு ஏதோ பாட சொல்லி யாரோ கேட்டிருந்தேடா. எனக்கும் வந்து இன்ஸ்டாகிராமில் யாரோ வந்து ஒரு பிள்ளை பாட்டு கட்ட மாதிரி. என்ன பாட்டு தெரியல, ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். எடுத்தோம். கட்டாயம் வந்து பாடல்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அதே மாதிரி கொமெண்ட் சவுண்டில் வந்து நான் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கொமெண்ட் ஒன்று வந்துருக்குது, வந்து எந்த பேரையும் ஒருக்கா வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அதை தான் தேடிட்டு இருக்கிறேன், காணல. அதாவது நான் பார்த்த ஞாபகத்துக்கு வந்து என்னென்னு சொன்னால் தனுஷா காந்தலிங்கமோ அப்படி ஏதோ ஒரு பேரொண்டை வந்து கட்டாயம் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கொமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் காலையில் பார்த்தேன்னா இப்போ அந்த கொமெண்ட்ஸை காணல. சரியா சொன்ன பிள்ளையா சொன்ன தெரியும். அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் அந்த பாடலுக்குள்ள போவோம். என்ன பாடல் அது தெரியாது, இப்போ பார்ப்போம். சாரி பாருங்க, பார்த்துட்டு ஒரு கதையும் பாடிக்கொண்டு நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எல்லாம் வந்து காட்டாட்டியும் அந்த குறிப்பிட்ட ஒரு சில இது கட்டங்களை தான் நம்ம வந்து காட்ட வந்து எந்த பாட்டுன்னு மென்ஷன் பண்ணலடா, ஏதாவது ஒரு பாட்டு பாடட்டான் அந்த பிள்ளைக்கு. இதுதான் என் பிள்ளைன்றா பாட்டு கேட்குற நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாட்டுன்னு சொன்னால் நான் எந்த பாட்டு படித்தாலும் உங்களுக்கு நினைச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அப்போ அம்மா பாட்டு வந்து கேட்டிருந்தாரு. அவர் ஒரு யார் அக்காவோ தங்கச்சோ அண்ணாவோ தம்பியோ எனக்கு தெரியலை. கொமெண்ட் ஒன்று பார்த்தேன்னா அது 2-3 நாள் ஆச்சு பார்த்து இன்னும் பாடவே இல்லை. அந்த பாட்டு இருக்கா பாடுவோமா? ஓகே. அதாவது வந்து அம்மா பாடல் ஒன்று பாடிட்டு நாங்கள் இப்போ வந்து சமையல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஜாது, லெட்ஸ் கோ. 1 2 3 ஸ்டார்ட். அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் 4ம் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறதே. அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. போதுமா? இல்லை எடு. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர் கண்ணெந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு. ஓம் ஓம் இல்லை இல்லை அது இங்கே என்ன செத்தோட இல்லை இல்லை நான் பாட்டு பாடினா சரி சரி ஓகே ஓகே. கடவுளே பக்கத்து வீட்டுக்கார ஓடி வந்தாங்கப்பா. ஏன்னு 6 செத்த வந்து அவ்வளோ வேலமாக இருக்குடா. இல்லை எனக்கு தெரியும் அப்படி வர என்ன சொன்னா இந்த கொமெண்ட்ஸ் பார்க்கும்போது சூப்பர் நல்லா இருக்கு, இன்னும் சிறப்பாக பாடணும் அப்படிதான் பார்க்குறேன். அது நம்மளை உசுப்பேத்தி போட்டு வேடிக்கை பார்க்குற உலகம் இருக்கலாம். அங்கே பக்கத்து வீட்டுக்கார ஓடி வந்தாங்கப்பா என்ன உலகம் 6 செத்தவன்ட்டு சொல்லி. சரி ஓகே அது பம்பளுக்கு நான் சொன்னேன். நான் இப்போ வந்து நான் வீடியோக்குள்ளே போவோம். டைம் ஆகுது. இப்போ டைமும் வந்து 5 மணி ஆகுது. ராத்து எத்தனை மணிக்கு முடிய போகுது வரையா நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே லெட்ஸ் கோ. சரி யாது இப்போ வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா விஷயத்தையும் வந்து காட்டணும் ஒன்று இல்லை, ஒரு சில விஷயங்களை நான் காட்டிட்டு வீடியோ இது செய்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிற நம்பிக்கையோட வந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிளகாய் எத்தனை உடைய நான் ஒரு 5 போடு. 5 காணுங்க.
அஞ்சு மிளகாய். சரி 4 தான் எடுத்துருக்கு. 5 மிளகாய். வண்டி எத்தனை எடுப்போம்? ஒரு ஆளுக்கு 2 படி எடுப்போம். 2 3 காணும். 1.5 காணும். 1.5 மூன்று துண்டு வச்சா காணுந்தேடா விளங்கும். அதில் வந்து ஆனால் பகுடிக்கு இல்லையா அது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் தானே. சமையலெல்லாம் சின்ன வேலை என்ன இது. வண்டிக்காய் தானே வண்டிக்காய் எப்படி இந்த தொங்கல் இருக்கு தானே தொங்கல் அதை உடைச்சி பார்க்கணும். அது உடையப்பட்டா பிஞ்சு உடைப்படலாட்டி அது கொஞ்சம் நாள் போயிட்டு அர்த்தம். முத்தலண்டா கரைக்கு வந்து உதவாது விளங்கும். நீ முத்தல் தான் வாங்கியா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு சில வேண்டி கொண்டு போட்டாலும் முத்திருண்டா. அது எப்படி வேண்டி கொண்டு போட்டா முத்துறது? முத்திரும். நான் உடைச்சி பார்த்தேன். அண்டாள் வடியாக பார்த்தேன். அந்த தெரியுங்க நம்மட ஆள் தான். மீமாயிரம் 3 கடை ஓட்டுந்தான் அண்ணா. அந்த அண்ணா மாய்க்கீரெல்லாம் மாறிதில்லை போய். அதால் வந்து தக்காளி எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லு எப்படி பார்க்க வேண்டும் பண்ணலாம் வேறு. என்னடா சரி இல்லை நான் உண்மையாக தான் சொன்னேன். ஜோக்கு இல்லை உண்மையாக தான் சொன்னேன். அது சரியா சரி வெங்காயத்தோட கதை வரையில்லையா போனவு சரியா சொல்லி தவிர எனக்கு நீ கதை வராதாலும் எனக்கு ஒரு மாய் கிடக்கு விளங்கோ. அதுக்கு ஏதாவது சொல்லியிருந்தேன்னா எனக்கு நல்லா இருந்தது. நீ பதில் சொல்லாத ஒரு மாய் கவலையாக கிடக்கு விளங்கோ. கண்டா தெரியல. ஆனால் யாது நேற்றையுமே இந்த தேங்காய் பால் புளியறதுக்கு அடிபொடி பட்டு தெரிஞ்சா தெரியக்கூடாது. அண்டை எல்லாம் ரெடி பண்ணி போட்டு தான் இது செய்யணும் விளங்கோ. இல்லாட்டி வண்டியை வெட்டி போட்டு வண்டியை போடாமல் கறியாக்குவோம். நேற்று அந்த தூளை விட்ட மாதிரி. இப்போ எது முதல் சமைப்போம்? இதை சமைப்போம்டா. எது தக்காளி போடானது குழம்புக்கா? தக்காளி இதுக்கு சமந்தினு போட தேங்க. வண்டிக்காய் எப்போ போடாது அதுக்குள்ளே வாரம். வண்டிக்காய் எதுக்கு வா முதல்ல சமந்தினை சமைப்போம். சமண்டினியா? என்ன நான் சமண்டின் உடைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்கேன்னு. நீ அந்த அலுவலர் பாரு. நீ எப்படி மெத்தடில் உடைக்க போகிறான்ட்டு வா. உள்ளி எல்லாம் உடைக்கிற பயங்கர கஷ்டம் கிடையாது. நேற்றே வீடியோவில் கொமெண்ட் வந்துருந்துச்சு உள்ளி இஞ்சி வந்து கூடுதலாக போடாதீங்கன்னு சொல்லி. அது வந்து உடம்புக்கு கூடாமன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஒன்று போடுவோம். எனக்கு இந்த கத்தி பிடிக்கிற நேரமெல்லாம் பயமாக இருக்கு. ஓய் கத்தி பிடிக்கிற நேரமெல்லாம் பயமாக கிடையாதுடா. வண்டே சம்பத்துக்கு ப்ரோ சொல்ல முடியாது. அதுதான் என்ன யோசிக்க என்ன மேம்பலையே ப்ரோ. இது என்ன சொல்லலாம். உறவுகள் அன்பை வந்து நான் கோவரமாக கட்ட போகிறேன். என்ன ப்ரோ உறவுகள் அன்பை வந்து நான் சமையலால் கோவரமாக கட்ட போகிறேன். ஷி தாஜ்மஹால் கட்டணும். தாஜ்மஹால் இது கோபுரம். கோபுரம் கட்டப்பரியாவே சீமந்த கிடக்கு. அதுதான் கறியாக போகிறோம். அட கறியெல்லாம் கட்டப்பரியா? கறியை சமைச்சிட்டு வண்டி கறி தானேடா. வண்டியை வச்சு சாந்து ஊற்றி போக வேண்டியா கோபுரமாக காட்டி. அவ்வளோ அன்பு தானேடா. இது என்ன கோதாரியாக கிடக்குடா பாய். அதில் வெடியை உடைச்சிட்டு வரேன். என்ன இல்லை உடைக்கிற காட்டே இல்லை வேணும். நான் வீடியோவில் சொல்லி போட்டேன் விலாசமா. இது ஒரு பக்கம் உடைக்கிறோம் 2 பக்கம் உடைக்கிறோம் 2 பக்கம் உடைக்கிறோம்டா. முதல்ல ஒரு பக்கம் உடைச்சி போட்டு மற்ற பக்கம் புறம் உடையன் பாவமா என்ன நடக்குன்னு பாவம். கையால் திருட வராதோ? என்னண்டு கையால் திருப்பி கையால் பேத்த என்ன செய்வாடா? பேரண்டாப்பா பேத்தான் நல்லது தானியா கஷ்டப்படுத்தே இல்லை. உடைச்சி என்று சொன்னால் பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்கும். அது சத்தியான கிண்ண சாதனையில் பதிஞ்சு விட்ருவேன். சமண்டினை வந்து கையால் உடைச்ச அக்கினின்னு சொல்லி டைப் பண்ணு கொஞ்சம் நகை மஞ்சாறு வெடிக்கும். ஓகே அப்போ நான் சொல்லியிருப்பேன் இன்ட்ரோவில் வந்து அதுண்ட வித்தியாசமான முறையில் வந்து எதுக்கும் ஒரு தரம் கையால் கிளப்பி பார்ப்போம். சரியா கையால் உடைச்சி பார். விரல் நகம் அப்படியே பறக்கும் சொல்லித்தனா தேவையில்லா வேலை பார்க்காத. அப்படி லேசில் கலட்டு இல்லைடா லூசரானோ கவனம்டா விரல் உடைஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இழுத்து போட்டுருவோம்டா. அது நான் காட்டணும் நம்ம அடுப்பை காட்டலை பலகை வந்து மேசையில் வந்து வச்சுருக்கோம். அதாவது இதில் இருந்ததை வந்து மாற்றி எடுத்துட்டோம் இங்காலையா பலகையில் உள்ள ஒரு டேபிளில். இப்போ வந்து நான் உடைக்கிற ஒரு காட்டணும். நான் பெரிய ஆர்வமாக இருக்கு. வா
இது இது சக்ஸஸ் ஆகாமல் இல்லைன்னு எனக்கு தெரியல. டிக்டாக்ல வந்து பார்த்த அடிப்படையில் இப்போ நான் அதை பண்ண போகிறேன்னா என்ன அதில் படிச்சுட்டுடா. என்ன பண்ண போகிறாடாப்பா ஜவாரி என்ன புதுனா ஆகுறாப்பா என்ன காட்டு சரியில்லை அவனண்டாப்பா அப்படியே மீனெல்லாம் கூட உழவு போகிறாப்பா அப்படி ஒன்றுடா. என்ன கோதாரியாப்பா இதை விட அந்த நம்மளை கூறு கத்திராப்பா அதால் குத்தி குத்தி எடுத்துருக்கலாம் ஆத்தி எனக்குண்டா தெரியலப்பா என்னடாப்பா நடக்குது இந்த படம் ஓடுமுன்னு சொல்கிறேன் நீ ஓடிச்சு படம் எல்லாம் வடிஞ்சு போப்பா கடவுளே. சரி கத்தியாலங்களா போம்பா நீ அந்த படம் ஓட்டதே இல்லவா வடியா கழுவு சொல்கிறேன். இல்லைடா உடைக்கலாமடாண்ணா. அதை பூரா அப்படி தட்ட ஒரு பக்கம் உடையுமாண்டா ஃபுல்லாக வளைஞ்சிருமல்லோ. அதான் வளைஞ்சிரும். ஓ வடியா கழியாடு அதை தூக்கி அந்த கரண்டியை முதல் உள்ளே போவிடா தண்ணி உள்ளே போவிடா இது நம்ம இந்த தண்ணியில் சமைக்கிறல்ல அதை கத்தியால கலாப்பூ கையை வட்டி போகிறேன்டா கையை வட்டி போகிறேன் தகரமல்லோ. இப்போ கத்தியால கலப்ப சொல்கிறியா? ஓ அது நீ இல்லாட்டி இப்போ அப்படியே போய் சொல்கிறேன் ஏடா சமைக்க உள்ள கிளப்பும் அப்புறம் பார்ப்போம். கத்தியால கிளப்பும் மெல்ல மெல்ல இல்லாம ஆஜா சிம்பிளாக கலட்டி எடுக்கிற மெதட்டாகுமெண்டு ஆஜா அந்த மூடியை மட்டும் சிம்பிளாக கலட்டி எடுக்க போகிறான்டா. எனக்கு என்ன எப்படி சித்திரவாப்படுத்த போகிறான்டா போட்டு கிடக்குற கிடையே. ஹலோ யாரா உள்ள இருக்கீங்களா? ஓ நான் தான் சூரமீன் இருக்கேன் தண்ணி ஒழுக விடா நீ நீ அப்படியே வெய் சொல்கிறேன் அப்படியே வெய் இருக்கட்டும் அப்புறம் நம்ம கடைசி அது மீன் எடுக்கக்குள்ள இது செய்வோம் இருக்கும்போது யாது எனக்கு தெரிஞ்சு நம்ம நேற்றைய தள்ளு முள்ளு பட்டு தெரியாமல் தேங்காய் திரி எடுப்போம். ஓ திரி பால் எடுத்து வைப்போம் விளங்கும் நேற்று தெரியுது. அப்புறம் கறியை சமைச்சு இதே கட்டத்தில் வந்து இதுக்கு வந்து பால் நிறைய விட தேவையில்லை கொஞ்சம் பால் விட்டு அந்த உலகத்தையும் திரி எடுத்தா காணுமா. சரியோ ரைட் கொடு கொடு. நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி உடஞ்ச திருவிழா தான் சும்மா ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்ன கஷ்டமாக இருக்குது இல்லை சிம்பிளாக இருக்காண்டு. நல்ல பகுதி இங்கே கொள்ளிலாம் பரவாயில்லையப்போ இது சரி வராடா நாளைக்கு ரெண்டு வாங்கி ஆடும். அதுதான் திருவிழா வேண்டோன்னு இல்லைண்டா பிளண்டரில் கட்டி அடி எடுத்து போட்டு ஆட்டிக்கணும் போட்டு வடிப்பு மலாடி சரி அது சரி வர நாளைக்கு அடிப்போமா. ரைட் ஓகே ஒரு 3 இடம் யாது ஆனால் யாது சமைக்கும்போது ஒரு தனி வடி விடா 2 பேர் வேறு குக்கிங் தானே குக்கிங் என்னன்றாப்பா சொல்கிற ஷெஃப் என்னடாப்பா செஃப் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் அப்படியான ஒரு முறையிலெல்லாம் வந்து நான் கையாளுறேன்னு சொல்லி அது கூட அப்படி அப்போ இப்போலாம் இப்படியான கஷ்டத்தில் நாங்கள் அனுபவித்து இப்படி செஞ்சு சாப்பிட்றோமே. இல்லைன்னு சொன்னால் இப்போ தேங்காய் திருவிழையான்னு சொன்னால் அவ்வளோ டைம் எடுக்கவே தேவையில்லை டக்குன்னு முடிஞ்சிடும். அப்போது அந்த திருவிழா இல்லாத ஒரு காரணத்தால் வந்து இப்படி செய்கிறாங்க. அதாவது நீங்கள் யோசிக்கலாம் அது திருவிழா கொண்டு வேண்டி டக்காண்டு ஃபிட் பண்ணி எடுக்கிறதோ இல்லை புதுசு வேணுற பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட். உதாரணத்துக்கு கம்பி ஏற்ற கதையெல்லாம் கதைக்கிறாங்க. உதாரணத்துக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாங்காய் விட நம்மளா களை எடுத்து சாப்பிட்ற மாங்காய் டேஸ்ட் அப்போப்பா ஸ்கூல் டைம் ஞாபகம் நீ இந்த கதை சொல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இதுக்காண்டு மின்னக்காடு திரிகிறா எங்கேயாவது மாங்காய்னாண்டா எறிஞ்சு ஒரு மாங்காய் விழுந்தா என்ன சொல்கிறான் அடிப்படி பேக்கெல்லாம் விழுத்தி அடித்து போய் அந்த மாங்காயை பிறகு கொண்டு போய் சாப்பிட்டு அது ஒரு தனி டேஸ்ட். அதே மாதிரி நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட போகிற சாப்பாடும் வந்து அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்களை பொறுத்தளவு.
உங்களுக்கு அப்படி இருக்க தெரியல, அது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கல, உங்களுக்கு அந்த பார்வையில் விளாங்க இந்த கறி வந்து அப்படி வரும்னு சொல்லி. அப்போ அந்த வேலை நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கோலெல்லாம் எடுத்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ தேங்காய் திருவி முடிச்சுட்டு இப்போ 2 கறிக்குன்றதால வேலை கொஞ்சம் கூட போகுதாப்பாண்டி. இல்லை தேங்காய் காணுமாடா? காணுவேன். ஓ சரியா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சமைச்சா சரி. ஓகே ஓகே. இப்போ சாமானெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஜாது தேங்காய் பாலுக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க கையால் கடந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதால் வந்து வடிதட்டு வேணா ஜாது தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு அந்த இதுக்குள்ளே கப்புக்குள்ளே தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு இது தேங்காய் புளிய தண்ணியானது. இப்போ இது இப்போ புளிஞ்சி அதை வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது விளாங்கோ. என்ன எடுவடாப்பா தண்ணிக்கு கடும் பைக்கிங்க. நல்ல விஷயம் மேடம். ஆ மேலே சொப்பினை போட்டுவிட்டு ரப்பர் பேண்டை போட்டு விட சரியா. தண்ணி கொஞ்சம் பார்த்துடு இது எதுக்குடா ஒரு நேரம் புளிஞ்சாச்சானே? ஓ தண்ணி காணல, தண்ணி இல்லை, நீ குடிச்சு போட்டு அமைச்ச தண்ணி இதை போத்தில் ஃபுல்லாக கரைப்பி வைப்பாடி அப்படி. ஓ அப்படி செய்யும். அப்படியே ஓ ஓ லேசாக இருக்கும். ஓ ஓ அப்போ இங்கே பாரு இங்கே பாரு என்ன செஞ்சு வச்சுக்கடா பண்ணி. திருவிழா நடக்கிற கடை ஆத்தி நான் சொன்னேன் உங்களோட வேலையாளுக்கு. கடவுளே கடவுளே என்ன வேலைடாப்பா நீ ஒழுங்காச்சு. அந்த சமண்டினை போட்டு கொஞ்சம் படுத்தின விழுந்துடா. ஆ விழாம என்ன செய்ய முன்ன இந்த நுனி மட்டும் கொண்டு வந்தா. ம் சரியா. இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுது, நீ போத்தலுக்கு விடு பா கொண்டு வா. முதலாவது பால் புளிஞ்சாச்சு, இது கொஞ்சம் விடு. ரைட் ரைட். வாழ்க்கை கவிதை யோசிப்போம் வானம் வளர்ந்து. என்னடாப்பா அதுதான் பாட்டு. அதுதானே பாட்டு. ஓ என்ன பாட்டு இருக்கு தெரியாது, லிரிக்ஸ் பாடி படிக்கவே மாட்டேன் அவ்வளோங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தது நினைக்கல. புக் பண்ணி பார்க்கிடுறேன். அதுதான் வந்துடுறாங்க சில பக்கம். அப்பா அப்படா சரி சரி. ஆ பாளையம் புழிஞ்சிட்டு இந்த மரக்கறியும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச வரை வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இல்லை கட் பண்ண அவ்வளோ வேணும்னா சும்மா நோவலாக காட்டுவோம். மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக காட்டிட்டு இருக்குது இல்லை சரியா. சரியா இப்போ பாஸ் பண்ணுவோம் ஜாது. சரியா சாமான்கள் வட்டி வச்சாச்சு. என்ன செய்யணும்னு சொன்னால் சமண்டினை வந்து பொரிச்சு போட்டால் தான் நல்லா இருக்குண்ணா. அது சொல்லாங்க. அதால் வந்து இதை பொரிச்சு போடுவோம். இது இன்னொன்று உடைச்சி எடுக்கிறோன்னு தெரியும். கத்தியை மெதுவாக விட்டு சைட்டால் அப்படி கண்டிப்போம். இது வந்து கனமானது விளங்கும். நான் சொன்னேன் நான் இந்த லைனில் போட்டு வந்து இந்த வடியாக கிளப்பிருக்கலாம்டா. இது வந்து உடைக்கலாம்டா. அதை செஞ்சு பார்த்து பிழைச்சிட்டு கவனம்டா கை. அப்போ நினைச்சவே பார்க்கலாம். கவனம் பின்னுக்கு கை வச்சுக்கிற கவனமா. திரும்ப சொல்கிறோம் கொஞ்சம் பட்டா சரி படம். சரி அதை எப்படியா ரைவ் பண்ணி உடைச்சி போட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பார்க்கலாம். இப்போ இந்த மீனை எடுத்துட்டோம். அதை வந்து பெரிய அதான் முழுசாக எடுத்து கொள்ளவே முடியாமல் போயிட்டு. ஏன்டா பார்த்துருப்பீங்க அது வந்து மேசங்கரண்டி அளவோட்ட அடித்து அடியில் முழுதும் தூளாகி அது அந்த ஒழுங்கான முறையில் சீரமே இப்போ வட்டி கொள்ளலாம் நிலைமையாக போயிட்டு. சிம்பிளாக வட்டி இருக்கலாம். அதோட அந்த டிக்டாக் பார்வை வந்து பிழைச்சிட்டு அதால் வந்து ஒன்று செஞ்சு விடலாம் போயிட்டு. அதால் சிதைஞ்சு போயிட்டு எல்லாம். அதால் இப்போ கட்டாயம் நம்ம பொறிச்சே ஆகணும். பிள்ளைங்களையோ பொறிக்காட்டிடா இந்த டேஸ்ட் ஒன்று வராது. இல்லை பொறிக்காட்டி இதை மிக்ஸ் பண்ணி அந்த என்னண்டா அந்த சமோசாவுக்கு இருக்குமே பட்டி சமோசாக்குள்ள அந்த மிக்ஸ் பண்ணி போட்டு சமண்டின்னு சொல்லி தருவாங்க. அப்படி தான் நம்ம சாப்பிட வேண்டி வரும் கறி. அதால் பொரிச்சு போட்டு போடுவோம். பொரிச்சு போட்டு போட்டால் தான் நீ இதெஞ்சு எடுக்கலாம். என்ன செய்கிற சி அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு வட்டி போடுவோம்டா. எதுக்குள்ளே பொரியலுக்குள்ளே? இது பொரியலுக்குள்ள இதுக்குள்ளே கறிக்கு உருண்டைக்கிழங்கு போடுறேன்டா. பொரிச்சு போட்டு போட்டால் நல்லா இருக்கும். அதையும் பொரிச்சு போட்டு போட்டால் நல்லா இருக்கும். அப்படின்னா மீன் பொரிக்கும் போது உருண்டைக்கிழங்க பொரிக்கும் விளங்கும். ஏன்டா மீன் இதுக்குள்ளே போட்டு பொரிக்கிறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு தனியாக பொரியல இல்லை இல்லை அதுக்குன்ட்டு இல்லைடா. அது பொரியலை சொல்கிறேன்டா. எண்ணெய் இல்லோ எண்ணெய் ஒரு மாதிரி இதஞ்சு போயிருக்கு. அதுவும் பொரிக்கிறது இல்லை. கடைசியில் போட்டு அது அவிஞ்சிடக்கூடாது. இதே பொரிச்சது. சரி ஓகே. இப்போ இதை வந்து பொரிப்போம். என்ன பொரிச்சு போட்டு இது செய்யாட்டி சிக்கல்றா அவ்வளோங்கோ. தனி ஒன்றுமே செய்யலை. ஏன்டா சிதைஞ்சுது. சிதைஞ்ச ஒரு காரணத்தால் வந்து பொரிச்சு போட்டு தானே இது செய்யணும்.
2-3 துண்டு தான் போட்டு பொரிக்கலாமா. ரைட், பொரியிற வடிவை காட்டுறா இருக்கா, பொரியிற வடிவை பாருங்க சாமந்தி. நல்ல மனம். ரைட், ஓகே. பொரிச்சு போட்டு நம்ம இறக்க கூட எடுப்போம். என்னடா என்னடா படி பறக்குறாப்பா, கிட்ட போயலாம் கிடக்கு. அம்மா என்னடாப்பா கடும் ஆக்ரோஷம் அணிக்கிறா என்ன? அது கூட லவ் பண்ணுடா, விளங்குதா? உண்மையிலே ஒரு அன்பால வந்து அப்படி வெடிச்சு பறக்குது. வெடிக்கும் கொஞ்சமா டேபிள் தான் பறக்குதுப்பா. சரியா கஷ்டம் உண்மையா சமையல். நான் ஒத்துக்கொள்கிறேன், பயங்கர கஷ்டம் கிடையாது. இது இப்போ மீன்கள் வந்து எப்படி இப்படி இது பார்த்தா தெரியும். மீனை வந்து இப்படியாச்சும் எடுத்தால் தான்டா கரைக்குள்ளே போட்டு அவர் துண்டுகளாச்சு கிடக்கும் பிளங்கும் சிதஞ்சில் போயிது எல்லாம். அந்த காரணத்தால் வந்து பயங்கர கஷ்டம். அப்பா பறக்கு கண்டவாட்டுக்கு பறக்குது என்ன வெடி கும்பமப்பா. நான் பட்ட வாடருக்கு இப்போ இதுக்குள்ள 2-3 அதை எடுத்துட்டியா? அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதை பொரிச்சு முடிச்சுட்டு சமையக்குள்ள கண்டினியூ பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ நாங்கள் மீனை பொரிச்சு எடுத்துட்டோம். பயங்கர ஸ்பீக்கர் சவுண்டாக இருக்கிறாப்பா. வீடியோவுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. அவசரப்பட்டு 2 கறி ஆகு 2 கரை சொல்லிட்டுண்டாப்பா. இங்கே ஒரு கறிக்கே டைம் பயங்கரம் லேட்டாகும் போல் கிடக்குது. இப்போ வந்து அதே மாதிரி நேற்றே மாதிரி அதே தாளிப்போமா. ரைட், இது சீரகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து பச்சை மிளகாய், உள்ளி, அடுத்த இஞ்சி. என்னடா அவசரப்பட்டு சொல்லித்தான்டா உண்டோட முடிய போல கிடக்கண்ட பார்வைக்கு என்ன நடக்க போகணுன்னு தெரியா. அவர் அக்கா சொல்லியிருந்தானா தக்காளியை முதல் போட்டு வதக்கணும்னு சொல்லியிருந்தேன் காலையில் ஹோல் எடுத்து. கடைசி கட்டத்துக்கு முதல் போடட்டான்னு சொல்லி ஒரு அக்கா ஹோல் எடுத்து சொல்லியிருந்தா. அந்த வகையில் என்ன செய்வோம்? நமக்கு தெரியாது, அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்போம். அது வந்து வெங்காயம் மனம் உண்டு வரண்டாப்பா. உங்கள் வீடியோக்குள்ளால மணக்குதாண்டா. ஓ 2 அக்கா சொன்ன காலையில் வீடியோக்குள்ளால மணக்குது தம்பி உங்களோட சமையல்னு சொல்லி சமையல் நிறைய பேர் சொன்னாங்க. சாப்பிடணும் போல இருந்துச்சு மேட்செல்லாம் வந்துருந்துச்சு. என்ன செய்கிற எங்களுக்கும் விருப்பம் தான் உங்களுக்கும் தரணும்னு சொல்லி எங்களை சாப்பிட விரும்பினா நீங்கள் வந்து கொமெண்ட் பண்ணி போட்டு இல்லைண்டா கால் பண்ணி சொல்லி போட்டு எங்களை சமைச்சு வைங்க தம்பின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நான் சமைச்சு வைப்பேன். அது சரி வரா? அது சரி வரா? சரிண்டா, இந்த படம் போடாது. ஷாமா சாக்கெட் போகிற விலைக்கு அதுதான் என்ன நீங்கள் வாரீங்க வந்து நீங்களே வரக்கூட சாமானை வாங்கிட்டு வாங்குவோம், நாங்கள் சமைச்சு தரோம். என்னடா இப்படி ஒரு கதை சொல்லி போட்டான். கோள்கள் ஒரே வந்தபடியப்பா. எடுத்து அண்ணாங்க நிற்கார், அண்ணா நீ எங்கே நிற்கிறான்னு சொல்லி ஏல. அதுக்காக தான் இரவே வந்து வீடியோவில் போட்டாச்சானே. அண்ணா வந்து சுவிஸில் நிற்கிறார், பேர்னில் நிற்கிறார். நம்மளும் சொல்லுவேன் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கத்தானே வேணுமா. ஷா என்னடா இப்போ தக்காளியே என்ன கடைசியாக போடுவேன்டா. கடைசியாக போடுவேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு வந்த பிறகு மிளகாய்த்தூளை போட்டுட்டு பிறகு பால் எல்லாம் விட்டு செய்வோம். ஓகேயா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய்த்தூளும் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருந்த அந்த முதலாவது பாலில் வந்து கொஞ்சத்தை விடுவோம். இதுக்கு கொஞ்சம் அடுத்த வரைக்கும் கொஞ்சமா. அதான் முதலாவது பால். இது என்னடா? அது தலைப்பா. பால் கொஞ்சம் போட்டு சமைக்கட்டான்ற மாதிரி சொன்னாங்க. ரைட், இப்போ வந்து இது வந்து கொதிக்கட்டும். இப்போ உப்பையும் என்ன எப்போ போடுவோம்? எனக்கு தெரியாது கடி. ஏண்டா தெரியாண்டி சொல்லக்கூடாது, அவ்வளோங்க தெரியும் என்று சொல்லணும். என்னப்பா கலராக பார்க்க பயமாக கிடக்கு, உரைப்பு கும்பம் போலாம் கிடக்கு. கூட அப்படியா என்னன்னு தெரியா பாப்பமே. ஷாப்பில் கட்டி நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். கொஞ்சத்தை அப்படி கட்டி வைக்கும். இப்போ ஓகே, இப்போ இது வந்து கொதிக்குது. கொதிச்ச பிறகு வந்து மீண்டினை போட்டுட்டு உப்பை வந்து இப்போயே கொஞ்சம் போடுவோண்டா. அது இப்போயே போட்டால் தான் அது வந்து போடத்தானே வேணுமா இந்த உப்பை? அது உப்பை சேர்ந்தாலும் உண்டு தானே. நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு. கொதிக்க தெரிஞ்சு நீ கூட கொட்டி போட்டாய். என்ன
கொச்சிக்கா தூள் அளவாக தான் பாருங்க ஜோசிக்க. ரைட்டு, இப்போ தேவையான அளவு வந்து உப்பு. ரைட், என்னடா கலரை பார்க்கலாம் கிடக்கு எனக்கு. சிக்கலாக தான் பர போகல கிடக்கு இந்த பார்வைக்கு. ஆ சரியா? ஒரு சிக்கலும் இல்லை. மீன் எப்போ போடுறதுல கடைசியில் போடுறது? மீன் போடுவோம் கொஞ்சம் நேரத்தில். இது கொச்சிக்காய் தூள் கொஞ்சம் பருவடட்டு நல்லா. என்னடா இல்லாட்டி மனம் கொண்டு வரும் விளங்குவோம். என்ன செய்ய போகிறோம்னா இது தண்ணியும் கொஞ்சம் விட்டு அவிய போடுவோம் விளங்குவோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு காணுங்க. கறிக்க போடணும் மஞ்சள். ரைட், மஞ்சளும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அந்த சட்டிக்குள்ள கூட பிராவியே அதான் அப்படியே போடுவோம். ஆ, தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் விட்டுட்டு அவிய போடுவோம் விளங்குதோ. அவிய போட்டால் வெங்காயத்தை இதோட போடுறதோ? இல்லை இல்லை இல்லை. ஆ இல்லை, வெங்காயம் என்ன இரவு அது தனியாக போடுறது. தனியாக என்ன தாளிச்சு போட்டு போடுறது? இல்லை, தாளிக்கு இதெல்லாம் 1/2 கிலோ வச்சுட்டா. 1/2 கிலோ விட்டா சரி. அவிஞ்சிருங்க. அடையா மீன் வந்து சிதஞ்சிதுடாப்பா, அதான் கவலையாக காடு மீன் காடு அது. மீன் வந்து சிதஞ்சிது, அதால் வந்து கொஞ்சம் சிக்கலாக போச்சு. என்ன அந்த மாதிரி நல்லா இருக்கு. அது பிரச்சனை இல்லை, கறியோட சேர்ந்தா சரியாடா மீன் விளங்கோ. சிதஞ்சா என்ன சிதையாட்டி என்னங்களுக்கு சமந்தியும் கறி வந்தா சரி. அதில் வந்து வடியாக பிரட்டி எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸ்டார்ட்டில் வந்து சம்மண்டியும் குழம்பு வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணது. கடைசியில் வந்து டெவலப் மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு புது ரெசிபி. அதுதான் இந்தியன் வந்து பொறி வட்டுச்சு சமகாட்டு கொண்டிருக்கு. அதே மாதிரி இங்கால வந்து இது அவையே போட்டிருக்கோம். அதாவது இது வந்து வண்டிக்காய் வெள்ளைக்கறி வைக்க அப்புறம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லா விஷயமும் வந்து. இப்போ என்னென்னு சொன்னால் டியூரேஷன் வந்து கூட்டிகிட்டு போகிறதால நாங்கள் வந்து இது முடியக்கிட்டா கண்டினியூ பண்ணுறோமா. இப்போ என்னண்டா இது புளி கொஞ்சம் விடுவோம்டா, புளி கொஞ்சம் விடணும் கறிக்கு. அப்போ என்ன மாதிரி அப்பா என்னடாப்பா குழம்பு வத்தல் குழம்பா லெவல் தான் நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. புளி கொஞ்சம் விட்டுட்டு புளி அளவாக விடுவோம். அளவாக விட்டுட்டு இப்போ ஒருக்கா பிரட்டி விட்டுட்டு ஐவா நினைக்கலா குழம்பு ஷா சும்மா சமந்திங்காரி மாதிரி தான் வர போகல. உப்பு காணும் மாதிரி அடாப்பா வச்சு பாரு. என்ன உலகம் என்னடா சீனி எதுவும் போடணுமா? காணுங்க எல்லாம் காணும். இது இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அது இது செய்ய வேண்டியனா. இப்போ இதுக்கு இது என்னம்மா இது அவிஞ்சிட்டுடாப்பா? அவிஞ்சிருக்குமா? நான் கொதிச்சு கொண்டு நிற்கி கொதிக்கு தானே. இப்போ வெங்காயத்தை டக்குண்டு வட்டி அதுக்குள்ளே போடும். இப்போ வெங்காயத்தையும் பட்டி போட்டு இது முதல் பாலை விடுவோம் விளாங்கோ. அவசரமாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கிடக்கு. அப்படி சோறை போடலையடா. சோறு போடுவோம் ப்ரோ. இது கத்திய நேச்சா கொஞ்சம் பயமாக தானாரு. டக்குண்டு வட்டிது டக்குண்டு போட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ வந்து வெங்காயம் ரெடி. என்ன செய்ய வேண்டிய சொன்னால் வெங்காயத்தையும் போட்டுட்டு இது உண்மையான முறை தானே தெரியாடாவா? அதான் எனக்கு ஒரு சந்தேகமாக கிடக்கு. செய்ய பாப்பதான் வர கடைசியில் நம்மளோட சமையலில் பார்த்தாலும் பழகுனா என்ன ஏது ஏன்னா இல்லை இல்லை கடைசி வரைக்கும் இது நடக்காது. கடைசி வரைக்கும் இது நடக்காது. அதுதான் இப்போ வந்து அந்த முதல் பாலையும் போடுவோம் அதுக்குள்ளே. ரைட், இப்போ அப்படியே இடந்து அவியட்டுமா? வேறு எதுவும் போடக்கூடிய மாதிரி இந்த டைமில் வேறு என்னடாப்பா? அவிஞ்சிட்டாடா தெரியல என்ன ஆகிடுவாங்க இருக்கா. அடுத்து சாப்பிட்டு போகிறோண்ட பாலுக்கு விட பார்த்துண்டா. ம் அவிஞ்சா காணும் கூட அவிஞ்சா புற கரைஞ்சிடும். என்ன சொல்லு
ஓகே ரிவ்யூ வந்து கடைசியில் எடுப்போங்க என்ன மாதிரி வந்தீங்கன்னு கறி ரெண்டும் ரெடி ஆயிடுது இப்போ கறி இறங்கி வச்சு ரைஸை போட்டா சரி சரி டேய் என்ன ஆத்தேஞ்சு பாரு தக்காளி போடலடா கறிக்கு நேற்று இந்த விளையாட சொன்னியா நேற்று ரஜி ஆ இவங்கடா ஒரு எல்லாம் இதாயிட்டு இது இறக்கி வைப்போம்டா ஆ இறக்கி வைப்போம் இது இப்போ இது என்னடாப்பா செய்கிறப்ப அதை சொதி வைப்போம் நேற்று ரஜ்ஜி சரக்கு போடலண்டே தக்காளி போடல அது வண்டிக்காய்க்கு போடலாடா ஏன் போடல நல்லா இருக்கும் போடணும் ஆ போடு சொல்கிறேன் என்ன சொல்கிற இங்கே பாரு இந்த வண்டிக்காய் கறியை பாரு எப்படி கொதிச்சு போய் எல்லாம் ரெடி ஆயிடுது அது இந்த தக்காளி பழம் சொதி என்னடா சரியான விருப்பம் அதுவும் ரெடி ஆயிடுறாப்பா நீ போடு சொல்கிறேன் என்ன தக்காளி எதுக்கு போடு போடு இது அதிர கதைக்குனாங்க நான் தக்காளியை போடுறேன் அதுக்குள்ளே எனக்கு தெரியா ரைட் அந்த எனக்கு தெரியா போட்டாச்சு தக்காளி பழம் கொஞ்சம் அவியணும் தெரியும் ம் கொஞ்சம் அவியணும் அவியனும் சரி கறியெல்லாம் ரெடி ஆயிட்டான் கறியெல்லாம் ரெடி ஆயிட்டு சரி சரி என்ன இது என்ன உலகம் நடக்க போகணும் என்ன கண்டா தெரியா சமண்டிங் கறிக்கு வட்டி வச்சு தக்காளி போட காரணத்தால் இப்போ நாங்கள் வண்டிக்காய்க்க போட்டிருக்கோம் வெள்ளிய சூட்டில் விடு ம் கறி வந்து சாரி தக்காளி பழம் வந்து அவியட்டுமா சரி சரியா அப்போ இதுவும் அவிஞ்சா பிறகு நம்ம இறக்குவோம் என்ன சரி ஓ டைம் ஆயிட்டு ம் டக்குன்னு ஒரு சாப்பாட்டை போட்டு சாப்பாடு போடையா ஓ இது சாப்பாடு ரைஸ் எடுத்து வச்சுட்டு டக்குண்டு போட்டு 2 பேருக்கும் போட்டு டக்குண்டு சாப்பிடுவோம் ஏன்டா டைம் ஆகிட்டு தெரியாதா அதுதான் ஆனால் கறியலண்டே என்ன வேண்டு தெரியாதாப்பா தக்காளி பழம் கும்பம் இனிக்க போகுது வாரம் கறியல் இல்லாண்டே இன்னைக்குதாடா இனிக்க தான் போகுது போடம் பாப்பமையா நீ தக்காளி பழத்தை போடான்ட்டு சொல்லிவிட்டேன் நானும் போட்டு விட்டேன் என்ன நடக்க போகிறியா போடு சாப்பாடு இருக்கா பாப்பமா களிதான் இருக்குது என்ன ஓ கழுவுண்ணா அதால கறி மற்ற ஆப்பியால் எடு அழகோ அழகு அவன் சோறு ஓடுவான் சொத்துக்களை வந்து அப்படியே தண்ணியா இருக்குடா சரி உண்மையா அது தண்ணி தண்ணி இருக்கு கீழே கொஞ்சம் சிக்கல் போல அடகு நீ மேலே அட அது காஞ்சா ஓகே யாரு மேலே எடுத்துட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சிருவோம் ஓ உண்மையாக அது சோறுகள் தண்ணி அளவுகள் எல்லாம் ஒன்றும் தெரியாடாப்பா நமக்கு ஒரு அளவா போடண்ணா ஒரு 12 மணி திருப்பி சாப்பிட்றேன் நீ அதுதான் இது மதிய சாப்பாடு விளங்கோ வெளிநாட்டு சாப்பாடு நம்மளும் ம் என்னத்த சொல்ல ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் நல்லமோ கூட எங்களுடைய ஓட்டு செய்கிற வேலை தான் இது அதுக்காக தான் நாங்கள் ஒருத்தருமே கூப்பிடுறல சாப்பிட்றது யாரும் சில டைமில் வந்து பட்டா சாப்பிட வேண்டியதுதான் இவன் ஜதுவாரம் ஆளை கூப்பிடு ஜது வா அங்கட சாப்பாடு சாப்பிடுவார் வா எதுக்கு நீ சொல்ல அவன்கிட்ட டெஸ்ட் பண்ணி கொடுப்போம் முதல்ல ஆளை டெஸ்ட் பண்ணி விடுவோம் அவன்கிட்ட கொடுப்போம் முதலாவது ஆளை டெஸ்ட் பண்ணி விடுவோம் எங்கட கறி இனிப்புடா எங்கட கறி இனிப்பு கறி நல்ல கட்ட மூண்டி அரிச்சாவும் போடு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இந்த எல்லாம் நெட்டி சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மயக்க கூட மாதிரி வந்தது ஒரு ஒலிம்பித்தான் 12 மணி போல இல்லை வா ஜி வா கொஞ்சம் சாப்பிடுது வா டேய் சாப்பிட்டு வேணும்டா கட்டிட்டு போவா வா அவருக்கு சாப்பிடு வா அம்மான இன்னொரு ஆளுக்கு சாப்பிட்டு சொல்கிற மாதிரி வேற தெரியும் அதுதான் நல்ல கட்டோ எப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்லு இந்த கரையை இனிக்கும் உண்டை தக்காளி பழம் கும்போம் ஓ நான் அளவா போடேன் பாப்பமா கரையில் இருக்கா வாடியா பிரட்டி போட்டு போடா ஓ கூரை நல்லா கூரை நீ கறியை போட்டு சொல்கிற கறியை இருக்கா பிரட்டி ஆட்டு வாடியா இது என்ன கறியிலப்பா சரி என்ன பேர் வச்சுக்க நீ இப்போ எனக்கு கண்டா தெரியாப்பா இது என்னடாப்பா இது கருவாடு இருக்கு டெவல்ட்ரா இது வந்து நம்ம தன்மையாக வைக்கிறோம் விளங்கோ அம்மா சுண்டல் அது என்னண்டா விளக்கம் கறியல் வந்து நல்லா இது செஞ்சுட்டு என்ன வத்த குழம்பு விளங்கோ பை கறியை பை கடவுளே நல்லா இருந்துடணும் ஷா பார்க்க ஆசையாக தான் இருக்குது தெரியுமா அம்மா அப்படி அளவாவே ஏன்
அம்மாடி ரைட்டு வெள்ளைக்கறி எடுத்து வை. ஏய் யாரு சொல்கிறா வேடோ கார்டு? ஆ சரி சரி இது கதை புள்ள அது எதுக்கு உடம்பு இதோட சரியாகும் இல்லாட்டி பிள்ளைக்கும் பரோடாக்கறி எடுத்து போய் வரலாம். அம்மா தக்காளி பழம் கும்பம் சப்பா அந்த மாதிரி தான் இருக்கு. ம் ஆனால் கட்டாயம் கறி இனிக்குண்டா. நான் சொல்கிறேன்ட்டு பாரு பொய்யண்டா. தக்காளி பழம் கொஞ்சம் போட்டா நிற்குதா? தக்காளி பழம் கடைசியா இல்லை ஓட்டுனாங்க. இந்த பிள்ளைக்கு நாடுக்கு நான் தக்காளி நான் கடம்பு இருப்பேன். சரியா அது சாப்பிடு சரியா? நீ தான் சாப்பிட்டு சொல்ல போறாவா? நீ ரிவ்யூ சொல்லு உண்மையா பகடி. நாங்கள் சமைச்சு நாங்கள் சொல்கிற அழகு இல்லைடா அது. எங்கட கறி தெரியும் அப்படியே இப்படின்னு ஆയിരിக்கும். குரான் வைக்க கூட குரான் வைக்க கூட சும்மா எது டொய்லெட் கதோ இரு 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 உனக்கு தான் முன்னுரிமை. இரு ரெண்டு இருங்க. சரி அங்கே இரு இரு படியா சாப்பிட்டு சொல்ல இருக்காரு. சாப்பிடு. பிடி அது இல்லை இல்லை நான் சாப்பிடு சாப்பிட சொல்கிறேன். நீ வச்சாதான் நான் வைப்பேன். அடே நம்பி சாப்பிட்றா. நீ வச்சாதான் வைப்பேன் இல்லாட்டி இப்பல சரியா? நம்ப அது பொங்கலை கொதிக்குது. அது அப்படித்தான். அது 12 மணி மட்டும் எரிஞ்சோண்டே சரி இருக்கும். ஓகே என்னடா? ஓ சாப்பிடும். சாப்பிடுது என்ன சொல்லும். சுடுவாப்பா. ஆ வண்டியா வேற லெவலா? சரி என்ன இந்த தக்காளி பழத்தை கடிக்கே 10 கிட வாயெல்லாம். இல்லை தக்காளி பழம் கடைசியாக போட்டானே கறி இனிக்கும். நல்லா இருக்கா? ம் இப்போ மீண்டும் டச் பண்ணும். ஓடப்புறான் ஏரியா பாரு அவன் ஏயா கிடந்து அவதிப்படுறான். ஆ நல்லா இருக்கு. நேற்று தான் உப்பு பாக்கெட் வாங்கினாங்க. ஏ உப்பு இல்லையே. சோறுக்கு உப்பு போடல போலக்கா. சோறுக்கு உப்பு போடலை. போடல நீ? சோறுக்கு உப்பு போடலை. நான் சோறுக்கு உப்பு போடுறேன். போடலடா நான் கறிக்கும் கொஞ்சம் உப்பு காணாது. காணாது. கரைக்கு துப்புற வைக்கலப்பா. சரி அது பௌப்பத்தையும் திண்டு விட்டு அது இந்த ஆட்டுக்குட்டி கேட்குற அந்த தவணை மேலே பார்த்து எப்படி ஆட்டு மானம் கடத்தி போட்டா எவரை சேர்த்துக்கல. இல்லை அது உண்மை. இன்னொரு ஆள் டேஸ்ட் பண்ணா தானே அது உண்மையான இது வேறு முழங்க. ஆனால் வெண்டிக்காய் நல்லா வெண்டிக்காயும் குழம்பையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உப்பு காட்டலை. காட்டலண்ணே. இது தனியாக சாப்பிடும்போது காட்டுது. ஆ உனக்கு முன்னாடி எனக்கு மட்டும் இருக்கு. மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மிக்ஸ் பண்ணி குழம்புல கொஞ்சம் நியாயமாக வச்சு சாப்பிடுண்ணா. நியாயமாக வச்சு சாப்பிடுங்க குழம்புல. அப்பா சாப்பிட்ற வடிவை பார்த்தா புரிய உனக்கு ருசி தட்டி தண்ணி மட்டும் விடாங்க எனக்கு அந்த புடியை பார்க்க. சரியா தட்டிட்டு அம்மா என்னடா ஏதோ மனசில் நல்லா தான் இருக்கி தள்ளுபடி ஆ வர லெவல். சரி நீ சாப்பிடுங்க நான் வீடியோ. உண்மையா இல்லை நீங்கள் சாப்பிட்டு சொன்னா சரி. நான் நிற்கிற சாமம் பிள்ளைய இல்லை இஞ்சி டவலோட இல்லை நிற்க. நான் அதான் வீடியோக்குள்ளே வரல விளாங்க. ஆ ஆள் சுகமா தான் காட்டியிருக்கு டவல். இல்லை டேய் தக்காளிக்கு என்ன கொஞ்சம் இதாக கிடக்கு. எது என்ன விளக்கம் இது? என்ன என்னடா இதுக்குள்ள நம்ம வெள்ளக்கறிகள் போட்டு சமைச்சு என்ன கருவாடு. என்னடா கருவாடுடா. பாரு என்னண்டு கருவாடு போட்டு சமைச்சு இல்லை கடிச்சு பாரு. கடிச்சு கருவாடு என்னடா இது டேய் அதுடா சமண்டின்ற முள்ளுடா. போட்டுனியா? முள்ளு டின் பிசிற முள்ளுடா. ஓ அப்போ சரி பொரிச்சானே அதால பயத்தோட பள்ளி பள்ளியோ. நானே என்னண்டா இது டவல் காட்டி நிற்கேன் ஈஸி அப்பானே டக்குன்னு தோல் அடிச்சு போட்டு. அதுதான் விஷயம். சரி அப்ப நல்லதுதான். சிறப்பா வாங்கிருக்கு அன்னைக்கு. அம்மா என்ன உண்மையிலே வேற லெவல் சாப்பாடு. நல்லா இருக்குடா. அருமையான கறி அருமையான சாப்பாடு. குடு குடு சோறு கிடக்கா. இல்லை நல்லா இருக்கு. மாடிக்கெல்லாம் நல்லா இருக்கு. இல்லை ஏன் சரி அப்போ நம்மளை பொறுத்தவரை நம்ம இது பெஸ்ட்டு நமக்கு. அதுதானே இப்போ அந்த கடை சாப்பாடு சாப்பிட்றத விட இப்போ வீட்டு சாப்பாடுல இது சாப்பிட்டாலும் 2 நாளைக்கு சாப்பிட தெரியுது. அதான் அப்படித்தான். சரி எனக்கு அப்படித்தான். சரி பொடிச்சு காய்ச்சி உங்களுக்கு மீடியம் அப்புறம் காய்ச்சியா இது இன்னத்த கதைக்கு கொடுறாங்க. அதுதான் விஷயம் ஒன்று இருக்குதான். வேற லெவல் சாப்பாடு. இன்றைக்கு வந்து வேற எதுவும் கூப்பிட்டு கொண்டு வச்சு ரிவ்யூனால அவன் சொன்ன விஷயம் வந்து உண்மையாக தான் இருக்கு. ஆனால் உப்பு கொஞ்சம் காண வேண்டாம். உப்பு காணாட்டி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு தொலைச்சி போட்டு சாப்பிடுவேன். போட்டு விட்டீங்க சொன்னா சரி. இந்த பருத்துறை கொட்ட கடையை மாட்டிக்கலாம் உங்களை தவிர. சரி உங்களை தவிர கதையை பார்த்து படம் தானே அதுதானே உண்மையா பொய்க்கு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. யாரும் அங்கே சாப்பாடு வந்து யாரும் ஓடுறோம்னா சொல்லலாங்கிட்ட வந்து
சரியா எனக்கு அடிக்கிறதில்ல சமைப்பேன் அதுக்கு என்ன அக்கீத பிறந்த நாள் 7ஆம் தேதி வருதானே அப்போ அதுக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். சரி சரி இல்ல அது சொன்னா கொஞ்சம் பிறந்த நாள் வரைக்கும் சமைக்கக்குள்ள எல்லாருக்குமே அந்த மறக்கலாம் நாளா இருக்கும். அது சாப்பாடு பிறகு ஆனால் குழம்போட வண்டிக்காய் கறி நல்லா இருக்கிறான் நல்லா ஏன்னா மணியார். ஆனா என்ன நீங்க வெண்டிக்காய் கறிக்கு வந்துட்டு தக்காளி பழம் இருக்குன்னு போட்டுட்டீங்க வடிவா. இல்லடா சமண்டின்னு போட மறந்துடல கொஞ்சம் அதால இதுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டு விளங்கோ. அதுதான் விஷயம். சரி ஓகே. அப்போ சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா அண்டைக்கு வெண்டிக்காய் வெள்ளைக்கறி சமண்டின் பொரிச்சு குழம்பு வந்து வேறு லெவலில் ஒரு சாப்பாடு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நல்லா இருக்குதான் ஏன்னா நான் இனி தான் சாப்பிட அங்கே ஓட போறியோ உப்பு எடுக்க போறியா? சரி ஓகே. அப்போ சந்தோஷம் வந்து இன்றைய கரைச்சி ஊத்துனா சரியா? சரி ஓகே. அப்போ முடிச்சுக்கொள்ளும் ஏன்னா வேற லெவல் சாப்பாடு. சந்தோஷம். கைலாசன்னாட்ட அக்கினிட்ட வந்துட்டு சாப்பாடு யாரும் ஆர்டர் பண்ணுவோன்னு சொன்னா என்னட்ட கேட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. அப்படி நல்லா இருக்கும். டியூன் பிழைக்குதேடா டியூன் பிழைக்குது. இதை கட் பண்ணி போட்டு இந்தி ஸ்டுடியோல போடுங்க. சரி முடிச்சுக்கொள்ளும். சுட சுட தான் சாப்பிடுவோம். ஆனா கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். அதான் எனக்கு பசியாக கிடக்கா. அப்போ நானும் சேர்ந்து சாப்பிட போகிறேன். ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் நாங்கள் செஞ்ச சமையலில் எதுவும் பிள்ளைகள் சரிகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய வந்து நூடுல்ஸ் நாளைக்கு வந்து ஜதுட கையால் செய்ய போகிறான். ஜது செஞ்சுட்டு நான் காலையில் வந்து ஒழுப்பணும். அவ்வளோதான் கதையா. டீயும் நூடுல்ஸும் எனக்கு நான் படுக்கையால் உழம்பு கூட இருக்கணும். அவ்வளோதான் கதை. நாளைக்கு ஜதுட அந்த ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணி திருங்கோ. ஓகே. அப்போ முடிச்சுக்கொள்ளும் என்ன. ஓகே. அந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.